பொறியியல் துறையில் உலகளவில் இப்போ தேவை அதிகமாக வந்துட்டுருக்கு. அதுவும் முக்கியமாக செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு வரும் பொழுது இன்னும் கொஞ்சம் மாறுபட்ட இதாக இருக்குது. அந்த இதில் வந்து ஒரு பக்கம் சவால்கள் இருக்கும், ஆனால் இன்னொரு பக்கம் நிறைய சந்தர்ப்பங்கள் உருவாக்க முடியும். அது முக்கியமாக பொறியியலாளர்களுக்கு சந்தர்ப்பம் உருவாக்க முடியும். செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது வந்து விவசாயம் முதல் விண்வெளி வரை, ஏர்முனை முதல் போர்முனை வரை எல்லா துறையிலும் வரும். ஆனால் எல்லா துறையிலும் வந்தாலும் கூட அந்த எல்லா துறையிலும் அந்த செயற்கை நுண்ணறிவு எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகளையும் சிறப்பாக செய்யக்கொண்டது வந்து கண்டிப்பாக பொறியியலாளர்கள் தான் முடியும், இன்ஜினியர்களால் தான் முடியும். அதில் உலக அளவில் அதிகமான இன்ஜினியர்கள் உருவாக்கக்கூடிய நாடு இந்தியாவில் அதிக அளவில் பொறியாளர் உருவாக்கக்கூடிய நாடு தமிழ்நாடு. அதையும் தாண்டி இதுவரைக்கும் அவர்களுடைய எல்லாரும் வந்து கணினித்துறையில் தான் சிறப்பாக அதிகமானவர்கள் இருக்கிறாங்க. இதையெல்லாம் சேர்த்து கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது இந்த சந்தர்ப்பத்தை இந்த சவாலை ஒரு சந்தர்ப்பமாக எடுத்துக்கிட்டு போக வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி நான் வந்து பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் நான் எங்கே படித்தனோ அங்கே வந்து அதனுடைய 86வது ஃபவுண்டர்ஸ் டேயில் பேசும்பொழுது அதைத்தான் மாணவர்கள்ட்ட சொல்லியிருக்கேன். சொல்லுவது இது வந்து இந்த சவால் தான், ஆனால் சவால்கள் ஒரு சந்தர்ப்பம் எடுத்துகிட்டு பண்ண முடியும். பண்ணும் பொழுது எல்லா துறையிலும் பரிணமிக்க முடியும். மருத்துவத்துறை இருக்குன்னா மருத்துவத்துறையிலையும் கூட நிறைய என்னை பொறுத்தளவுக்கு ஒரு டாக்டருக்கு 3-4 பொறியியலாளர்களுக்கான பணி காத்துக்கிட்டு இருக்குது. அதை அவங்க செய்ய முடியும். ஏன்னா புது கருவிகள் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. புது வகையில் என்ன ஆப்ரேஷன் கூட சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாக்க முடியும். அந்த வகையில் நிறைய இருக்குது. அதே மாதிரி இப்போ வந்து விண்வெளித்துறையிலையும் கூட எல்லா துறைகளிலும் இந்திய விண்வெளித்துறை அதனுடைய பங்கை ஆற்றி முதல் 3-4 வரிசையில் இருக்குது. அது ரிமோட் சென்சிங் சேட்டலைட்டாக இருக்கலாம், கம்யூனிகேஷனுக்காக இருக்கலாம், நேவிகேஷனாக இருக்கலாம், பிளானட்டரி மிஷன்ஸாக இருக்கலாம், நிலவுக்கு போவது, செவ்வாய்க்கு போவது, எல்லா தரங்களையும் தொட்டுட்டோம். ஆனால் மனிதன் விண்ணுக்கு போகிறது, மனிதன் நிலவுக்கு போகிறது அப்படிங்கிற அந்த பங்களிப்பில் இதுவரைக்கும் இந்தியாவினுடைய பங்களிப்பு சரியாக இல்லை. ஆனால் இப்போ ககன்யான் திட்டம் இருக்குது. அதே மாதிரி சந்திரயான் 4-5 தாண்டி நிலவுக்கு திரும்ப மனிதன் போவதற்கான திட்டங்கள் உருவாகிட்டு இருக்குது. அதனுடைய முக்கியமான அங்கமாக சுபான்ஷு சுக்லா 2 வாரத்துக்கு முன்னால் ஏக்சியம் அதனுடைய இதில் போனாலும் அது வர்த்தக ரீதியாக அனுப்பப்பட்டிருந்தாலும் கூட அதில் ஒரு முக்கிய பங்கு அவர் வச்சுட்டு இன்றைக்கி திரும்பி வரும் பொழுது அடுத்த கட்டமாக மனிதர்களை அனுப்புவதற்கான அந்த திட்டம் உருவாகிட்டு போயிட்டுருக்கு. அதிலும் கூட விண்வெளிக்கு போகக்கூடிய வீரர்களை பயிற்சிக்கூடிய தளங்கள் உருவாக்கப்பட அவசியம் இருக்குது, பயிற்சி கூடங்கள். அதில் வந்து என்னை பொறுத்தளவுக்கு சுபான்ஷு சுக்லாவும் நாயர் அவரும் அதுக்கும் பயிற்சி பெற்று இருந்தார், ஒரு பேக்கப்பாக இருந்தார். அவரும் வந்து சிறப்பான பங்களிக்க முடியும்னு நினைக்கிறேன். அந்த வகையில் நிறைய வாய்ப்புகளை பொறியியலாளர்களுக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. அது பூமியிலும் நிலவிலும் உருவாகுது. போர்முனையிலிருந்தும் ஏர்முனை, ஏன்னா போர்முனை அதே